மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் இணைந்து அமைச்சிருக்கிற கூட்டணியை யாரு என்ன முயற்சி செஞ்சாலும் உடைக்க முடியாதுன்னு சவால் விடுறாங்க தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா. தங்களுடைய கட்சி மேடையில அவங்க பேசினதுல இருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். கலைஞர் அவர்களே, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இன்றைக்கு மூத்த தலைவர் நீங்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. உங்கள் வயதையும் உங்கள் அரசியல் அனுபவத்தையும் மதிக்கிறோம். அதற்காக இன்றைக்கு தான் பத்திரிகையிலும் பேப்பர்லையும் படிச்ச செய்தியை ஒரு பதிவா அவர் சொல்றத உடனே நீங்க எடுத்துட்டு கேஸ் போட்டீங்கன்னா இது எந்த அளவு ஒரு தலைகுனிவான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவர் என்ன சொன்னாரு, பேப்பர்ல புக்ல படிச்சதை தான் நான் சொன்னேன். அதற்கு நான் அண்ணன்ட்ட விளக்கம் கேளுங்க, இவ்வளவுதான் நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே அப்படி பார்த்தா நீங்க எத்தனை பேர் மேல என்னென்ன வழக்குகளை, எத்தனை பொய் குற்றவாளிகளை நீங்க சொல்லியிருக்கீங்களே, அப்படி எத்தனை வழக்குகள் உங்க மேல போடப்பட்டிருக்கு. அதனால சொல்றேன், உடனடியாக கலைஞர் அவர்கள் அண்ணன் வைகோ மேல போட்ட கேஸ உடனடியாக ரிட்டர்ன் வாங்கணும் என்று அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டதுனால நாங்களும் அதை சொல்றோம். அப்படி இல்லை என்றால் அந்த வழக்கை அண்ணன் வைகோ எப்படி சந்திக்கணுமோ அது போல சந்திப்பார். அதற்கெல்லாம் பயப்படக்கூடியவர் அவர் கிடையாது என்பது எங்களுக்கு தெரியும். அதே போலதான் இன்னைக்கு எல்லாமே கேப்டனை பத்தி பாத்தீங்கன்னா எங்க போய் பேசினாலும் உடனே அவதூறு வழக்குகள், தமிழ்நாடு முழுக்க அவதூறு வழக்கு. இந்த திருநெல்வேலியிலும் வந்தாரு, அதை பத்தி இல்ல. நீங்க எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர் கேப்டன் இல்லை என்பதை இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே நாம நிரூபிச்சிருக்கிறோம். அதனால தயவு கூர்ந்து இது போல பொய் வழக்குகளை போடுறதுனால மிரட்டிடலாம், இந்த கூட்டணியை பிரிச்சிடலாம் அப்படின்னு யாராவது கனவு கண்டீங்கன்னா கனவு காண்பவர்களுடைய நினைப்பு நிச்சயம் வேஸ்ட் ஆக போகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு 4 கட்சி தலைவர்கள், ஒன்று அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அதே போல அண்ணன் முத்தரசன் அவர்கள், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து கேப்டன் பேசி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எந்த குழப்பமும் இல்லாமல் நமது பயணம் சுமூகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு கேப்டன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க பதிய வச்சிருக்காங்க. அதே போல இன்னைக்கு நமது தேர்தல் அறிக்கையும் இருக்கு, அவர்களும் ஒரு தேர்தல் அறிக்கையை நிச்சயம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கடந்த 9 மாதமாக தமிழகம் முழுவதும் அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் 2ஆம் கட்ட பிரச்சாரம். வேட்பாளர்களோடு 234 தொகுதிகளுக்கும் கேப்டனும் நானும் கழகத்தினர் அனைவரும் வரப்போகிறோம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்திப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால எதையாவது சொல்லி இந்த கூட்டணியை பிரிச்சிடலாம் அப்படின்னு யாராவது கனவு கண்டால் அது வெறும் பகல் கனவாக போகுமே ஒழிய இந்த கூட்டணியை பிரிக்கக்கூடிய யாருக்குமே அதிகாரம் இல்லை. நிச்சயம் அது நடக்க போவதும் இல்லை. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ஆதரவோடு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியும் நிச்சயமாக 2016 ஆட்சியை பிடிக்கும். தமிழகத்தில் திருப்புமுனையை உருவாக்கும் வண்ணம் ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக பதிய வைக்க விரும்புகிறேன்.